நம்ம இலக்கியாவும் இப்போ எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த அஞ்சல் இருந்துட்டு சும்மா இல்லாம, நம்ம இலக்கியா வேலை செய்ற இடத்துக்கே வந்து, நம்ம இலக்கியாவ அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கடைசியில இந்த வேலையையும் நிரந்தரமா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சல் இருந்துட்டு அவ்வளோ பிளான் பண்றா. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய போட்டு பொளந்து கட்டி, அஞ்சலியோட சுயரூபத்த இந்த ஊருக்கே அம்பலப்படுத்துற மாரி, இப்போ அவ கர்ப்பத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ கௌதம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாயில் டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்க கட்டி நம்ம எல்லாருக்கும் சேல் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியாவையே டார்கெட் பண்றது மட்டும் இல்லாம, "ஏய் இலக்கியா என்னையே வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து கார்த்திக் கிட்ட சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் சாமியார், கீமியார்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கியா? நான் வரேன் இரு" அப்படின்றமா வந்து சொல்லிட்டு, நம்ம இலக்கியா வேலை செய்ற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, "எனக்கு அந்த பேனர் தான் வேணும்" அப்படின்ற மாரி, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பச்சை ரெட் சாரியா குடுங்க, ரெட் சாரியா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா படத்துல சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா பேனர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் போயிட்டு, "என்ன எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்க உட்காந்துட்டு இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, மேனேஜர்லாம் கூப்பிட்டு இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேனர் இருந்துகிட்டு எனக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வேணும், ஏது வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த பிரச்சனைய பெருசாக்குறது மட்டும் இல்லாம, இங்க நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி மாரி வந்து நிக்க வைக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு, அதாவது இங்க ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ எப்படியாச்சும் இந்த வேலைய விட்டு தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ போட்டு குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில தான் இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து, இப்போ அவங்களோட ஓனர் இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம, இந்த அஞ்சலிய அதாவது இப்போதைக்கு இவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேலை செய்ற சாதாரண ஒரு வேலைக்காரி தான். ஆனா, அஞ்சலி இருந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க ஒரு புது கஸ்டமர், ஒரு கெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்கள எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அஞ்சலிய போட்டு பொளந்து கட்டுனதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது அந்த ஓனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து சொல்றாங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது மட்டும் இல்லாம இவ வேற யாரும் கிடையாது. என் புருஷனுக்கு தம்பி பொண்டாட்டி தான் இவ. அதாவது என்னோட சொந்த மாமன் பொண்ணு தான் இவ." அப்படி இப்படின்ற மாரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்ன பழிவாங்கறதுக்காக தான் அவ வந்திருக்கா. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவள்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவள பத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரகசியம். அவ கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க போட்டு குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ பயந்துகிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சார். நீங்க இவ பத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எடுத்துக்காதீங்க. இவ என்ன இங்க வந்து சாப்பிடறதுக்கா வந்தா? என்ன எப்படியாச்சும் வம்பு இழுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்திருக்கிறது. அதுக்கு தான் வச்சேன் ஒரு சரியான அடி அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓனருக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.